நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கரவத்திரனில் ஜெர்சி மட்டு கச்சப்பில் 7 சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 7 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள், எல்லாமே பெருவெட்டு மாடுகள், கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜெர்சி வேணாலும் ஜெர்சியில் எடுத்துக்கலாம், ஹச்சப்பில் வேணாலும் ஹச்சப்பில் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 7 மாடுகளோட தகவலையும் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள். மாடு எவ்வளோ கனமான மாடு பாருங்க, நல்ல பெருங்குட்டான மாடு, ஜெர்சி டைப் தான், 3ஆம் ஈத்து மாடு. மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு 9 மாத சினியா இருக்குது. இன்னும் கண்ணி 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். சுழித்தப்பு கிடையாது. நல்ல யானைக்குட்டி சைஸில் நல்ல பெரிய சைஸ் ஆன மாடு. ஒரு 16-17 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம். நேரத்துக்கு தாராளமாக சொல்லி வச்சா கூட அதிக கறவை எதிர்பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல ஃபுல் மடி எடுக்கும் மாடு. ஃபுல் மடி எடுக்கிறப்ப மாடு பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கும். நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சி டைப் மாடு தான். இதுவும் 3ஆம் ஈத்து மாடு அப்படி சொல்லியிருக்காங்க. மாடு 3ஆம் ஈத்து மாடு, 9 மாத சினியா இருக்குது. இதுவும் கண்ணு போட 10-15 நாட்கள் குறையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மடி நல்லா எடுக்கிறப்ப மாடு பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கும். இதுவும் ஒரு 16-17 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம். சுழி தப்பு கிடையாதுங்க. எந்த மாட்டுக்கும் சுழி தப்பு கிடையாது. நெத்தி சுழி ஆகட்டும், முதுகு சூழி ஆகட்டும், கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. நல்லவே ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள், எல்லாமே நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள். கறவைத்திறனை பொறுத்தவரையும் இப்போ ஒரு 13லேருந்து 25 லிட்டர் வரலையும் கறவை உள்ள மாடுகள் ஸ்டாக் இருக்குது இப்போதைக்கு. அதனால் தாராளமாக ஒரு 20 லிட்டர் கறவை எதிர்பார்க்குறவங்க, தாராளமாக 4-5 மாடுகள் எதிர்பார்க்குறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரிப்பு உண்டு. ஒவ்வொருட 50,000லேருந்து விலை ஆரம்பம். விலையை பொறுத்தவரையும் 50,000லேருந்து விலை 50,000, 55, 60, 70, 80ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரேட்லேயும் ஒவ்வொரு மாட்டோட ரேட்டு வித்தியாசம் முன்ன பின்ன வரும். ஜெர்சி ஒரு ரேட்டு, ஹச்சப் ஒரு ரேட்டு, ஒவ்வொரு மாட்டோட ரேட்டு வித்தியாசம் வரும். இந்த மாடு பாருங்கள், நல்ல தரமான மாடு, நல்ல குவாலிட்டின்னு அடைச்ச மாடு, நல்ல ஜம்மு மடி ஃபுல் எடுக்கிறப்ப மாடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 3ஆம் ஈத்து தான் மாடு. வந்து இதுவும் 3ஆம் ஈத்து மாடு தான். மாடு நல்ல தெளிவான மாடு, தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத மாடு, ஆண் பெண் யார் வேணால் ஹேண்டில் பண்ணக்கூடிய மாடு. பாவன முறை சரியா இருந்துச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. மாடு எவ்வளோ நெட்டுப்போக்கு நல்ல ஊக்கமான மாடு, இது மாதிரி மாடுகள் தான் நல்லா கறவை எதிர்பார்க்கலாம். 4-5 மாடுகள் வாங்கிட்டீங்கன்னா போட்ட முதல்ல எடுத்துக்கலாம். ஒரு பண்ண ஆரம்பிக்கிறவங்க, புதிதாக தொழில் தொடங்க தாராளமாக இந்த மாடுகள் அந்த சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாங்க. மாடு ஒவ்வொன்றுமே நல்ல தரமான பொருள். எங்கே இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாடுகள் பூரா, எங்கே இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி, கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு ஹச்சப் மாடு தான். மாடு வெயிட் மாடு, கனமான மாடு, நேரத்துக்கு 10 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கருங்காம்பில் மொட்டை போடி டைப்பு, இந்த மாதிரி எலும்பு கனமான மாடு தாங்க கறவை வரும். சும்மா மாடு வந்து வதன்னு இருந்தால் கறவை கறக்காதுங்க. இந்த மாதிரி ரக உள்ள மாடுகள் தாங்க கறவை வரும். அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சு. அப்படி அதுக்கு தான் நான் ஒருவேளை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்க தொடர்புகளுக்கு ஒவ்வொரு மாட்டையுமே இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் தனித்தனியாகவே கோடு தரலாம் உங்களுக்கு. அப்படி தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி இல்லை எனக்கு இளம்பல்லில் மாடு வேணும், 2 பல்லு 4 பல்லில் வேணும், 2ஆம் ஈத்து தலைச்சங்கடாரிகள் வேணும்னாலும் அதையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை எனக்கு கன்று மாடாக வேணும், சின மாடு வேணால் கன்று மாடாக வேணும், கடாரி கன்று வேணும், காலக்கன்று வேணும், குறைவா அதையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த கறவையில், அதாவது எதிர்பார்த்த கறவையில் அலைய வேணாம். 20 லிட்டர் கறவை, 18 லிட்டர் கறவை, 17 லிட்டர் கறவை உள்ள மாடுகள் தற்சமயமே நம்ம கட்டத்துறையில் ஸ்டாக் இருக்குது. அதனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாடு பிடிக்கும் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். நீங்கள் மாடு செம்புத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஜெர்சி மாடு எவ்வளோ வெயிட்டு, நல்ல ஒருத்தான மாடு, நல்ல யானை குட்டி சைஸில் மாடு, நல்ல கனமான மாடுங்க. சொன்ன கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய மாடு. இந்த மாடு 20 லிட்டருக்கு மேலே கறவை கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல காம்பளம், மிஷின் கறவைக்கு ஏற்ற மாடு, கை கறவைக்கு ஏற்ற மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 4 மாட்டை மட்டும் விற்றாலுமே நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி எல்லாம் நீங்கள் பேசாமல் தண்ணி தீனிக்கு கொடுத்துட்டு மாட்டை கட்டி போட்டால் அதுவே பால் கறங்க. நல்ல ஒரு மாடு, எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல நரம்படி பாருங்கள். மாட்டுக்கு எந்த அளவுக்கு நரம்பே பால் தரே சரியான பால் தரங்க. அந்த மாடெல்லாம் கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். வந்து சைட்டை விசிட் பண்ணி செக் பண்ணியே எடுத்துக்கோங்க. அப்படி தான் நம்மளோட விற்பனையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், அவரோட கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 13லேருந்து 25 லிட்டர் வரலையும் கறவை உள்ள மாடுகள் இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. அதனால் தாராளமாக
கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மட்டி செட்டு பாருங்கள், மாட்டுக்கு வேற மாதிரி இருக்குதுங்க. அது அருமையாக மட்டி செட்டுங்க. தாராளமாக கறவை, அதிக கறவை ஒரு 17-18 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க மாட்டை. ஃபுல் மடி எடுத்துருங்க. ஒரு வாரம் டைம் இல்லைன்னா நாளைக்கு இன்னைக்கோ நாளைக்கோ போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. அந்த இடம் நல்லா மடி எடுத்துருக்கேன். ஆனால் லூஸ் கொஞ்சம் இருக்கனால மேக்ஸிமம் ஒரு வாரம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி மாடு நல்லா ஜெர்சி டைப்பில் ஃபேட்டனஸை பொறுத்தவரை 100% ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கலாம். ஃபேட்டனஸ்க்கு கேரண்டி சொல்லலாம். தரமான ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கலாம். அனுசரிப்பு உண்டு. ஒவ்வொரு மாட்டோட ரேட்டு வித்தியாசம், அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 7 மாடுகள் இப்போ அதிக கறவைத்திறன் உள்ள மாடுகள் ஸ்டாக் இருக்குது. இல்லை இளம்பல் மாடு வேணும்னா எடுத்துக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுபோல் விற்பனை பதிவு வேணும்னா நம்மளோட சேனலோட நம்பர் காசில் கான்டாக்ட்